கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 21 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. நம்மளை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறத விட அடுத்தவங்கிட்ட சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா அப்படின்னு மீனாட்சி தீபா கிட்ட சொல்ல, ஆனால் ஒன்றுக்கா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேனோ இல்லையோ நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு தீபா சொல்ல, அப்படி தான் வச்சுக்கோயேன். கார்த்திகா நான் ரொமான்டிக்கான ஆளாக பார்த்ததே இல்லை, அவர் எப்படியெல்லாம் பேசுவாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் தாங்கிறாங்க மீனாட்சி. சரி சரி பார்த்தது போதும், முதல்ல கால் பண்ண அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கல்ல அப்படின்னு மீனாட்சி கேட்கவும் ஆமாங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் பயந்துக்கிட்டே தீபா கால் பண்ணுறாங்க. வேண்டாக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவராக கூப்பிட்டா கூட ஏதாவது சமாளிக்கலாம், ஏற்கனவே இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, இதில் நானா கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி பல்லவையாக பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக தெரியுதுக்கா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. நீ ஒரு வித்தியாசமான டிசைன் தீபா, எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் என் வீட்டுக்கார டெய்லியும் நான் டெஸ்ட் பண்ணுவேன், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தானே நான் கால் பண்ண சொல்கிறேன், ரொம்ப யோசிக்காத தீபா, இல்லைன்னா அந்த ஃபோனை கூட நான் ஒரு மிஸ் கால் கொடுத்துட்டு நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாங்கிறாங்க தீபா. குடு தீபா, என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் பல்லவிங்கிற மேட்ரு தெரியத்தான் போகுது, அப்போ நான் கார்த்திக் தம்பிக்கிட்ட நான் தான் விளையாட்டாக பண்ணேன்னு சொல்லிக்கிறேன், ஒரு அன்னைக்கு குழந்தைனை டீஸ் பண்ணுறதுல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுலலாம் ஒரு விஷயம் இருக்குமா, ஓவராக திங்க் பண்ணாமல் ஃபோனை கொடுன்னு மீனாட்சி வாங்கி மிஸ் கால் கொடுத்துட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் அந்த காலை பார்க்குறாங்க. உன் வீட்டுக்காரோட ஆர்வம் எவ்வளோ இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிடும், மறுபடியும் கூப்பிட்டா பார்க்கலான்னு இருந்தாருன்னா நோ யூஸ், ஆனால் ஆர்வமாக திரும்ப கால் பண்ணார்னா யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கால் வந்துருச்சு, நானே பேசவான்னு மீனாட்சி கேட்க, இல்லை நானே பேசுகிறக்கா அப்படின்னு ஃபோனை வாங்கி ஹலோங்கிறாங்க தீபா. அதுக்குள்ளே மீனாட்சி லவுட் ஸ்பீக்கர் போடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி லவுட் ஸ்பீக்கரும் போட்டு கொடுத்துட்றாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு கால் வந்து கட் ஆச்சு, அதான் திரும்ப கூப்பிட்டேன்னு கார்த்திக் சொல்ல, அது வந்து மிஸ்டேக்காக தான் சார் கால் பண்ணேன், சாரி சார் அப்படின்னு தீபா சொல்ல, இட்ஸ் ஓகே நான் வச்சிட்றேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, பேசுங்கிறாங்க மீனாட்சி. என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கிறேங்க கார்த்திக். சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு திரும்பி கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு தீபா சொல்ல, சரி வச்சிட்டுமாங்கிறாங்க கார்த்திக். சார் பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை பிஸியாலாம் இல்லை, நாங்கள் எல்லாரும் இப்போ பாட்டியோட ஊருக்கு வந்திருக்கோம், கொழு வச்சுருக்காங்க அதுக்காக வந்திருக்கோங்கிறாங்க கார்த்திக். அப்பா அவங்க கூட போயிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்கவும், இல்லைங்க எங்களோட ஃபேமிலி ரொம்ப பெருசு, அண்ணன் அண்ணிங்க அப்பா அம்மா என் ஒய்ஃப் எல்லாரும் வந்திருக்காங்க, முக்கியமாக என் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், நீங்கள் மேரீடா சாருங்கிறாங்க தீபா. ஆமாங்க இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், வச்சிடற சாருங்கிறாங்க தீபா. ஏங்க ஏதோ சொல்ல வந்தீங்க அதுக்குள்ளே எதுவும் சொல்லாமல் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் பெருசாலாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டைமில் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, சரி நான் வச்சிடற சாருங்கிறாங்க தீபா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லுங்கிறாங்க கார்த்திக். ஒன்றும் இல்லை சார், நான் புதுசாக ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன், அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறாங்க. சரி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கேட்டு சொல்கிறேங்கிறாங்க கார்த்திக். இல்லை சார் உடனே எல்லாம் வேணாம், நீங்கள் நல்லா ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அதுவும் இல்லாமல் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு வேற சொல்கிறீங்க, இந்த டைமில் நான் உங்கள் டைம் எடுக்கிறதே தப்பு, உங்கள் ஒய்ஃப் ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு தீபா சொல்லவும், என் ஒய்ஃப் எங்கே தப்பாக எடுத்துக்க போகிறாங்க, தப்பாக எடுத்துக்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் பொதுவாக பொண்ணுங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட பேசுகிறதே பிடிக்காது, ஆனால் அப்படின்னு தீபா சொல்லவும், ஏங்க நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுறீங்க, உங்களை பற்றி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கேங்க, அவங்களும் உங்களை பார்க்கணுன்னு ஆர்வமாக தான் இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், தீபா அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சைலண்ட்டும் ஆயிடுறாங்க. ஹலோன்னு கார்த்திக் சொல்லுவோம், சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா லவ் மேரேஜா சார் அப்படின்னு கேட்க, அது லவ் மேரேஜும் இல்லை அரேஞ்ச் மேரேஜும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவங்க எனக்கு ஒய்ஃபாக கிடைச்சதில்ல நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு ஏற்றபடி எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுத்து ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்கிறத விட எங்கள் வீட்டுக்கு ஒரு பொருத்தமான மருமக கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும், அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கார்த்திக் சொல்ல, இது எல்லாம் கேட்டு தீபா ரொம்ப சந்தோஷத்தில் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இதை மீனாட்சியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இல்லைங்க நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ளே நான் பாட்டுக்கு என் ஒய்ஃபை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் பாட்டை அனுப்பிச்சு வைங்க நான் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், சரி நான் பாட்டை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க, கார்த்திக்கும் கட் பண்ணிடுறாங்க. கார்த்திக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு ரொமான்டிக் ஹீரோ இருக்காரா, நீ கொடுத்து வச்சவதான் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, நான் தான் சொன்னேன் இல்லக்கா நீங்கள் தான் என்னை குழப்பி விட்டீங்க அப்படின்னு தீபா சொல்லவும், என்ன ஒன்று குழப்பினாங்க, இப்போ உன் மனசு பூரா சந்தோஷமா இருக்குல்ல, நீ கார்த்திகோட மனசுல இப்படி ஒரு பிம்பமா படிஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்க உன்னால முடிஞ்சதுல, நீ நேரடியா கேட்டா கூட இவ்வளோ ஓப்பனா சொல்லுவாரா, எந்த அமளியும் சொல்ல மாட்டாங்க, ஆனா இப்போ என்னால உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, இந்த மொமெண்ட்டை இப்போ நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ தீபா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மலர் சரவணன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி அத்தை இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க,
இவளை விட கேவலமாவா நான் போயிட்டேன் அப்படின்னு மலர் அவங்க அப்பாட்ட கேட்க, இல்லம்மா உன் அத்தையை பத்தி உனக்கு தெரியாதா என்ன, வேற வழி இல்லாம நம்ம கிட்ட அவங்க மருமகளை விட்டு கொடுக்காம பேசுறாங்க, எங்க அக்காவாவது இப்படிப்பட்ட ஒருத்திய மருமகளை ஏத்துக்கிறதாவது அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஐஸ்வர்யா வராங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க சித்தப்பா, தீபாவை அத்தை மனசார மருமகளை ஏத்துக்கலங்கிறத உண்மை, இவ கையால ஒரு டம்ளர் காஃபி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்கங்கிறத உண்மை, ஆனா இங்க என்னமோ ஏன் மருமகன் என்னமோ அளந்து விட்டுறாங்க, எல்லாமே நடிப்புங்கிறாங்க ஐஸ்வர்யா, என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு மலர் கேட்கவும், நிஜமா தான் சொல்றேன் மலர், ஆக்சுவலா உன்னை பார்த்ததுமே அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க, பேசாம மலரையே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கு. இனி தோணி அது என்ன ஆக போகுது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நினைச்சாலும் என்னால தாங்க முடியலங்கிறாங்க சரவணன். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஏன் நினைக்கிறீங்க, இப்ப கூட நினைச்சா விட்டு போன உறவை தொடர முடியும், என்னோட கணிப்பு சரினா இன்னும் கார்த்திக்கும் தீபாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலங்கிறதா நிஜம் அப்படின்னு சொல்ல, என்னமா சொல்றேங்கிறாங்க சரவணன். ஆமா சித்தப்பா, இப்போ கூட நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னும் கார்த்திக் தீபாவை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுறாங்க, தீபாவும் கார்த்திகை சார் சார்னு தான் கூப்பிடுறாங்க, எதிர்பாராம நடந்த கல்யாணங்கிறனால ஆரம்பத்தில் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம தடுமாறி நின்றுக்கலாம், அது சகஜதான், ஆனால் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாச்சு இப்போவும் அப்படி கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ள பெருசாக அநியோன்யம் இல்லைன்னு தான் அர்த்தம், புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிருந்தா தானா உரிமை எடுத்திருக்க தோணுமே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் அப்பாவும் அந்த தீபா கிட்ட பேசணுமே, அவ பேசுறத பார்த்தா கார்த்திக் மாமாவை அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாதிரி பேசுறா, ஏன் புருஷன் வாய்க்கு வாய் சொல்றாங்கிறாங்க மலர், அத்தையே விட்டு கொடுக்காம மேனேஜ் பண்றப்போ அவ மட்டும் எப்படி பேசுவா, ஏற்கனவே உனக்கும் கார்த்திக்கும் கல்யாண பேச்சு நடந்திருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சுல, அதனால பயம் வந்திருக்கும், அதனால உங்ககிட்ட அலர்ட்டா இருக்கணும்னு தான் நினைப்பா, அவளுக்கு கார்த்திக் கிடைச்சது ஜாக்பாட், இப்படி ஒரு வாழ்க்கையை அவ விடுவாளா, ஆனால் கார்த்திக்கு அவன் மேலே பெருசாக ஈடுபாடு இல்லை, தாலியை கட்டிட்டமேங்கிறதுக்காக நாளை கடத்திட்டு இருக்காரு, இது ரொம்ப நாள் தாங்குனால எனக்கு தோணலைங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்போது இன்னும் எனக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு மலர் கேட்க, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது, நீ கார்த்திகை சரி பண்ணிட்டா அத்தை தானாக ஒத்துக்குவாங்க, அதுக்கு நீ கார்த்திகை சரி பண்ணணும்னா தீபா மேலே இருக்கிற அபிப்பிராயத்தை காலி பண்ணணும், அதுக்கப்புறம் அத்தையே அடுத்த கட்ட வேலையை ஸ்பீடாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்கிறாங்க சரவணன். ஏன்பா நடக்காதீங்கிறீங்க அப்படின்னு மலர் கேட்க, எப்படிமாங்கிறாங்க சரவணன். நான் பாத்துக்கிறப்பா, கார்த்திக் மாமாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அவர் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு உங்க சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு மலர் சொல்ல, என் அக்காவோட உறவு அடுத்த தலைமுறைக்கு இருக்கணும்னு தான் ஆசையே, அப்புறம் எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருப்பேங்கிறாங்க சரவணன். இது போதும்பா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மலர். ஏன் சப்போர்ட்டும் உனக்கு இருக்கு மலர், அதை நீ எப்பவும் மறந்துடாத அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்காங்கிறாங்க மலர். அடுத்ததா வெளியே சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பொம்பரை விட்டு விளையாண்டுருக்காங்க. அப்போ கார்த்திக் வராங்க. டே என்னடா பொம்பரை விட்டுட்டு இருக்கீங்களா, சரி கொடுங்க அப்படின்னு ஒரு பொம்பரத்தை வாங்கி கயிறு எடுத்து சுற்றுறாங்க. டே விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொம்பரை விட்டுட்டு இருக்காங்க. அதை தீபாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் ரொம்ப சூப்பராக பொம்பரை விடுறாங்க. ஓ என் புருஷங்கிட்ட இப்படி ஒரு குழந்தைத்தனம் இருக்கா அப்படின்னு தீபா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் எப்படியும் அந்த சின்ன பசங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பரத்தை வாங்கி அவரும் விடுறாரு. இங்க தீபா என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வராங்க. அவங்களும் என்னன்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை பார்த்ததும், என்ன தீபா என் குழந்தைனார சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்கவும், கார்த்திக் சாருக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுதுங்கிறாங்க தீபா. ஆக்சுவலாக போன வாட்டி வரும்போது கார்த்திக் சின்ன பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாண்டுருந்தாரு. இங்கே வந்தாலே அவர் வேற ஒரு ஆளாக மாறிடுவாரு அப்படின்னு மீனாட்சி தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக மலர் வராங்க. நேராக கார்த்திக் கிட்ட போகிறாங்க. தீபாவை வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்காக, மாமா மாமா ப்ளீஸ் மாமா, சின்ன வயசில் என் கையில் பொம்பரை விடுவீங்களா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, இப்போவும் விடுறீங்களா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்கிறாங்க மலர். கார்த்திக்கும் சரின்னு பம்பரத்தை சுத்த விட்டு அதை கையில் எடுத்து மலர் கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்து தீபா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. தீபா வேணும்னே உன்னை டென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மலர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க மீனாட்சி. தெரியுதுக்காங்கிறாங்க தீபா. அதுக்குள்ளே கார்த்திக் ஒரு கால் வந்ததும் அங்கேருந்து கார்த்திக் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மலர் தீபா கிட்ட வந்து, என்ன தீபா பயங்கரமாக புகையிற மாதிரி இருக்கு, என்ன வயிற்றுச்சலா, என்னமோ புருஷன் சொன்னேன், இப்போ உன் கண்ணு முன்னாடி வச்சு மாமா மாமான்னு அத்தனை வாட்டி சொன்னேனே, உன்னால் முடியுமா, சார்னு கூப்பிட்டுட்டு இருக்க, எங்கே முடிஞ்சா என்ன மாதிரி உரிமையோடு கூப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் புருஷங்கிறத விளம்பரம் பண்ணிக்கலாங்கிறாங்க மலர். அதுக்கப்புறம் திரும்பவும் கார்த்தி ஃபோனெல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்பவும் அந்த பசங்கிட்ட வந்து நின்று பொம்மரை சுற்றிட்டு இருக்காங்க. தீபாவும் இவங்க பேசுகிறதெல்லாம் நல்லா கேட்டு யோசிச்சு பார்த்து, ஹலோ கே அப்படின்னு தீபா கூப்பிடவும், என்னையாங்கிறாங்க கார்த்திக் திரும்பி பார்த்து. ஆமாம் உங்களை தான், இங்கே வாங்க கே அப்படின்னு சொல்லவும், கார்த்திக்கும் என்ன கேவா அப்படின்னு யோசிச்சுட்டு தீபா கிட்ட வராங்க. இதையெல்லாம் பார்த்து மீனாட்சி ஓகே ஓகே அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. என்ன சொல்லுங்க தீபா அப்படின்னு கார்த்திக் பக்கத்தில் வந்து கேட்கவும், இல்லை பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், ஐஸ்கிரீம் மட்டும் போதுமாங்கிறாங்க கார்த்திக்.
பூ தான் நீங்களே வாங்கிட்டு வந்துடுவீங்களே அப்படின்னு தீபா சொல்லுவோம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹலோ, என் புருஷனை நான் எப்பவுமே கேன்னு தான் செல்லமாக கூப்பிடுவேன், இன்னும் கூட வேற மாதிரியெல்லாம் கூட கூப்பிடுவேன், அதெல்லாம் எங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும்தான் கூப்பிட்டுப்போம், ரொம்ப எரிஞ்சா கூலிங் வாட்டரை போய் குடிச்சுக்கோ அப்படின்னு தீபா மலர்கிட்ட சொல்லவும் மலர் டென்ஷனாகி அங்கேருந்து போயிடுறாங்க. இது எல்லாம் பார்த்த மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு தீபா நீயா இது அப்படின்னு தீபாவை பார்த்து கேட்கவும் தீபா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.